இன்றைக்கி டே 36 கிட்டன் அப்டேட்ஸ் தான். என்னடா வீடியோ லேட்டாக வருதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ரம்லான் ஃபஸ்ட்டு டேனால் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் வீடியோ போட முடியலை. மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறது ஹேர் ஃபால் ஆகுது போர்ஷன் கேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படி கேட்குறீங்க. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். ரொம்ப ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நிலா ஸ்டார்டிங்லேருந்தே மியோ ஃபுட்டுக்கு தான் அடாப்ட் ஆகிட்டா. நிலா கிட்டன்லேருந்து அடல்ட் வரைக்குமே இப்போ வரைக்குமே கிட்டன் ஃபுட்டு தான் எடுத்துகிட்ருக்கா. நம்ம அந்த கிட்டன் ஃபுட் கொடுக்குறதுனால அவங்களுக்கு எல்லா சத்துமே போய் சேரும். அப்போ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இடையில நான் வேறு பிராண்டு கூட மாற்றினேன். அப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவள் ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திருப்பி நான் மியோக்கே திருப்பி வந்துட்டேன். அவளுக்கு மியோ தான் கிட்டன் ஃபுட்டு இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்கன்னா மியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பேக்கெட் யூஸ் பண்ணுறேன்னு நான் வீடியோ எண்டில் கூட கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 65 நாள் கிட்டன் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. சாப்பாடு மட்டும் போட்டால் அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. கண்டிப்பாக டெய்லி ஒன்ஸாவது அவங்களுக்கு க்ரூம் பண்ணி விடணும், கண்டிப்பாக சீவி விடணும். அப்போ அவங்க டெட் ஹேர்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் குளிக்க வைக்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை நான் நிலாவை குளிக்க வச்சிருவேன். இந்த ஃபுட்டில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ இதுலேயே நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம்.